அவசர செயற்குழு கூட்டம் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய அருமை சகோதரர் தமிழ் மகன் உசேன் அவருடைய தலைமையில் நடைபெற்று கழக பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கழக அவசர செயற்குழு கூட்டத்திலே கழக சகோதரர்கள் குறிப்பாக அவர்கள் பணி என்ன என்பதையெல்லாம் குறித்து தெள்ள தெளிவாக கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எனவே கழக அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் நடைபெற்று நம்முடைய கழகத்தை பொறுத்தவரை இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மூலம் ஏற்கனவே கழகம் ஒரு எழுச்சி பெற்றிருந்த ஒரு நிலையில் நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாளருடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாகவே நீங்க கேட்பீங்க ஒரு கேள்வி, ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை அறிவிப்பு செய்துவிட்டு அதை ரத்து செய்துவிட்டு ஏன் நீங்க அவசர செயற்குழு கூட்டம் கூட்டுன்னு கேட்பீங்க நீங்க இல்லையா? அதுக்கு நானே விட சொல்றாரு. பொதுவாகவே கழக சட்டத்திட்ட விதிகளின்படி அவசர செயற்குழு கூட்டம், அதாவது எப்படின்னா செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டணும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை கழக சட்டத்திட்ட விதிகளின்படி 6 மாதத்துக்கு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டணும். அது செயற்குழு கூட்டம் பொதுவாக கூட்டப்பட்டனா ஒரு 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அது அவசர செயற்குழு கூட்டம் என்பதால் 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது அவசர செயற்குழு கூட்டம் என்ற வகையில் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 3 விஷயங்கள். ஒன்று, இந்த ஆட்சியில், அதாவது இந்த திறனற்ற இந்த பொம்மை அரசாங்கத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, போதை கலாச்சாரங்களிலிருந்து, தொழில்துறையில் பின்தங்கி ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள், குறிப்பாக சொத்து வரி, மின்சார கட்டணம், அதே போன்று வீட்டு வரி, அதே போன்று பால் விலை, அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த, ஒரு மக்களுக்கு ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு ஏதோச்சதிகார, ஒரு சர்வாதிகார, ஒரு மக்கள் விரோத போக்கு, மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமா சொல்லணும். அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, நம்முடைய அண்ணன் எடப்பாடி தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.